சோழவேங்கை கரிகாலன் நூலின் விமர்சனம். எழுதியவர் அசோக் குமார் அவர்கள். சுங்கத்துறையில் வேலை பார்க்கிறார். இவர் எழுதிய ஒரு முதல் புதினம். ஆனால் அது முதல் புதினம் படிக்கும் போது நமக்கு தோன்றவே தெரியாது. ஒரு சேர்ந்த எழுத்தாளருக்கு நிகராக மிகவும் அழகாக அவர் படைத்திருக்கிறாரு. கரிகாலன் கட்டிய கல்லணைக்கு இணையான ஒரு வலிமையான கதை களத்தை அவர் இந்த நாவலில் படைத்திருக்கிறார். ஒரு எழுதப்பட்ட வரலாற்றோட எழுதப்படாத வரலாற்றை புனைந்து, ஆனா அப்படி புனையும் போது கூட அந்த வரலாற்றை கொஞ்சம் கூட திரிக்காம மிகவும் அளவாக அனைவரும் ஏற்றுக்கொள்ளும்படி ரொம்பவும் சுவைபட கூறியிருக்கிறார். இளஞ்சேட் சென்னி சோழ மன்னன். அவனுக்கு 2 கரங்களாக வானவனம் பரஞ்சுடரும். இந்த இளஞ்சேட் சென்னி மக்களுடைய மனதின்படி நடக்கக்கூடியவன். அவருடைய மனைவி இளவெயிலி, அழகும் மதிநுட்பமும் உடையவள். இளங்கோவில் சில சிற்றரசர்களோட சூழ்ச்சி செய்து இளஞ்சேட் சென்னியை கொன்று விடுகிறார். அந்த கொன்றதோடு மட்டுமன்றாமல் சதி செய்து இளவேணியையும் அவளுடைய கருவில் இருக்கும் மகவையும் அழிக்கிறதுக்கு சதி பண்றாரு. இளவேணி இந்த சதியிலிருந்து மீண்டு மறைந்து வாழ்ந்து தன்னுடைய மகவை கரிகாலனை, சோழத்தின் ஆண்டவனை ஈன்றெடுத்து மிக பல கலைகளில் சிறந்தவனாக அவளை வளர்க்கிறார். அதற்கு அவளுடைய அண்ணன் இரும்பிடாரும் துணையாக இருக்கிறார். இந்த இளவேணி கருவை மட்டும் சுமக்கவில்லை, இந்த கதைக்களத்தின் வேரை தாங்குவதும் இந்த இளவேணி தான். இந்த இளவேணியினுடைய மகப்பேறு சம்பவங்களை நம்மளுடைய இதயம் துடிக்கும் நின்றுவிடும் அளவுக்கு ரொம்ப விறுவிறுப்பாக ஆசிரியர் படைத்திருப்பார். ஒரு முறை ஒற்றர்கள் எல்லாம் இளவேணியை தாக்குறாங்க. அப்ப கடைசி நிமிஷத்துல இந்த இரும்படையார் புயல் போல ஓடி வருவார். அவர் இளா அப்படின்னு அழைச்சுக்கிட்டே வருவதை கேட்ட உடனே அண்ணா அப்படின்னு கண்ணீர் பெருக அவருடைய மார்பில அவ சாய்வா. இந்த சமயம் நம்மளுக்கு புல்லரிக்கும் உடம்பு. நிறைய சம்பவங்கள் மனதை ஈர்க்கும்படியாக படைச்சிருப்பார். இந்த கரிகாலன் அவனுடைய நண்பர்கள் நிலவன், முகில், சுடரொளி, இளம்பருதி இவங்களோட ஒரு சாதாரண குடிமகனாத்தான் வாழ்வான். பல கலைகளையும் கற்று தேர்ந்தவனாக வாழ்ந்துட்டு இருக்கிறான். எந்த சமயத்துல தான் சோழத்தின் வேந்தன் அப்படின்ற தெரிய வர நேரத்துல அவனுடைய எண்ண குமரலை மிகவும் அழகாக ஆசிரியர் எடுத்து காட்டியிருப்பாரு. அது மாதிரி போர், தன்னுடைய நண்பர்களோட சேர்ந்த அந்த போர் வியூகங்களை அமைக்கிறதாகட்டும், நிறைய வியூகங்கள், சங்கு வியூகம், மகர வியூகம், சக்கர வியூகம்னு ஒவ்வொரு வியூகத்தையும் நம்ம கண் முன்னாலேயே கொண்டு வரதுல ஆசிரியர் வெற்றி பெற்றிருப்பாருங்க. அந்த போர் காட்சிகள் எல்லாம் இன்ச்சு பை இன்ச்சாக நமக்குள்ள நகர்த்தி நம்மளும் அந்த போர்ல பங்கேற்றக்கூடிய ஒரு பிரமிப்பை அவர் ஏற்படுத்துறாரு. ஒரு வாள் அப்படின்னு எடுத்துட்டா கூட அந்த வாளினுடைய அமைப்பு எப்படி இருக்கும், அது எப்படி பயன்படுத்தணும், எங்க எப்படி எப்போ வீசணும், அந்த மாதிரிலாம் நிறைய செய்திகளை கொடுத்திருப்பாரு. நிறைய தத்துவங்கள்லாம் கூட கதையில சொல்லியிருப்பாரு. அவ்வளவு தத்துவங்களும் இப்ப நிகழ்காலத்துக்கு பொருந்துற மாதிரி இருக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த போரை பத்தி பிரம்மாண்டம் மட்டும் இல்ல, அந்த கரிகாலன் யானையை வீழ்த்திய அந்த ஒரு நிகழ்ச்சியையும் மிகவும் பிரம்மாண்டமாக ரொம்பவும் அழகாக அவர் சொல்லியிருப்பாருங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல சங்க மக்களினுடைய அவங்களுடைய வாழ்க்கையினுடைய மாண்பு, அவங்களுடைய அறம் சார்ந்த வாழ்வியல், வழிபாடு, பழக்க வழக்கங்கள், மன்னருக்கும் மக்களுக்கும் இடையே உள்ள அவர்களுடைய பிணைப்பு, இதெல்லாம் அப்படியே பின்னோக்கி போய் ரொம்ப சுவைப்பட அவர் கூறியிருப்பாருங்க. இந்திர விழா அப்படின்றத ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாரு. இதுக்கு மேல எதுவுமே சொல்றதுக்கே கிடையாது, யோசிக்க கூட வழியிலன்ற மாதிரி ரொம்ப சிறப்பாக அழகாக அந்த இந்திர விழா நிகழ்ச்சியெல்லாம் அவர் படைச்சிருப்பாரு. எந்த ஒரு விஷயத்த சொன்னாலும் அதை தெளிவுபட சொல்லியிருப்பாரு. 2 காதலர்கள் பேசிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா வந்துருவாங்க. களை பிடுங்குற மாதிரி இவங்க வேலை செய்வாங்க. ஆனா என்ன பண்றாங்க, இவங்க விளைஞ்ச பயிரை பிடுங்கிறாங்க. விளைஞ்ச பயிரை பிடுங்கின உடனே அவங்க அப்பா பொண்ணு பார்த்தோன்னா, ஐயோ நம்ம விளைஞ்ச பயிரை பிடிக்கிட்டோமேனு மறுபடியும் அதை நட்டு வைப்பாங்க. அறுவடை முடிஞ்ச பிறகு பார்த்தா மற்ற பயிர்களெல்லாம் விட இவங்க பிடுங்கி நட்டது ரொம்ப செழிப்பா வளர்ந்துருக்கும். அதாவது நெற்பயிருக்கு மறுநடவு சிறந்ததுன்ற வேளாண்மையை கூட அப்படி கதைக்கு நடுவில் அவர் சொல்லியிருப்பாரு. ஒரு சபையில கரிகாலன் பேசும்போது கூட சொல்லியிருப்பாரு, இப்ப ஒரு பெரிய கிளையுள்ள மரத்துக்கு ஆதாரம் அதனுடைய வேர். அதே மாதிரிதான் ஒவ்வொரு மதம், அது எந்த மதமாக இருந்தாலும்
அதுக்கு ஆணிவேர் வந்து அதனுடைய அடிப்படை வந்து அன்புதான். அன்புதான் கடவுள் அப்படின்ற ஒரு விஷயத்த, ஒரு சிறந்த மகத்தான விஷயத்த போகிற போக்குல அவர் சொல்லியிருப்பே பாருங்க. இந்த மாதிரி தமிழ் மட்டும் இல்லைங்க, கணிதத்தை கூட சொல்லியிருப்பாரு. 80 அடுக்கு அடுத்தது வந்து 90 தானே வரும், ஆனா அது 90. அதே மாதிரி 600 700 800 90 தானே வரணும், 900. அது ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்ற விளக்கத்தை எல்லாம் ரொம்ப அழகாக அவர் சொல்லியிருப்பாருங்க. ரொம்ப மனதை கவர்ந்த ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, பல்லக்கில இருந்து இளவேயினி வரும்போது அவளை அறிமுகப்படுத்தும் போது, தன்குழல் மலர் தண்டினை ஒத்த கைகள் வெளிப்பட்டன அப்படின்னு சொல்லியிருப்பாரு. கடைசி காலத்துல அந்த இளவேணி இறந்து போற சமயத்துல சொல்லும்போது, தன்குழல் மலரை ஒத்த தண்டினை ஒத்த கைகள் தளர்ந்தன சரிந்தன அப்படின்னு அது ரெண்டையும் தொடர்பு பற்றி ரொம்ப அழகாக இந்த மாதிரி மனதை ஈர்க்கக்கூடிய நிகழ்ச்சிகளை நிறைய அவர் வந்து வெளிப்படுத்தியிருப்பாருங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா, எல்லா நாவலையும் பெண்கள் அப்படின்னா பெண்களை வர்ணிக்கிறது வந்து அவங்களுடைய அங்கங்களை வர்ணிக்கிறது அந்த மாதிரி இருக்கும். இவருடைய சிறப்பு அப்படின்னா, பெண்களை அவர் வர்ணிச்சதை வந்து நம்ம பாராட்டித்தான் ஆகணும். பெண்கள் அப்படின்னாலே பெண்களுடைய ஒரு மாண்பு, ஒரு உயரிய பண்பு, அவங்களுடைய அறிவுத்திறன், எல்லையில்லாத வீரம், இது எல்லாம் கலந்த கலவையாகத்தான் இந்த கதை முழுவதுமே பெண்களை வந்து அவர் வலம் பெற செய்திருப்பார். நிச்சயமாக அதற்கு நம்ம வந்து பாராட்டி தான் ஆகணும். இந்த ஆண்டில் ஒரு சிறந்த நாவலாக இந்த சோழவேங்கை கரிகாலன் வலம் வருவான் என்பதில் எல்லளவும் சந்தேகமே கிடையாது. நன்றி, வணக்கம்.